இந்திய அணி உலகக்கோப்பையை ஜெயிச்சது வந்து 2 தடவைகள் தான். முதலாவது தடவை வந்து 1983ஆம் ஆண்டு. அதுக்கு பிறகு சரியா 28 வருஷத்துக்கு பிறகு 2011ஆம் ஆண்டு தான் வந்து இந்திய அணி உலகக்கோப்பையை ஜெயிச்சது. இந்த 2011ஆம் ஆண்டு இந்திய அணி உலகக்கோப்பையை ஜெயிப்பதற்கு மிகவும் முக்கியமான ஒரு காரணமாக அறியப்பட்டவர் வந்து அந்த நேரத்தில் இந்திய அணியை சரியான முறையில் கோச் பண்ணி வழி நடத்தியிருக்கக்கூடிய கேரி கர்ஸ்டன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோச் தான் வந்து அந்த நேரம் வந்து பிரபலமாக அறியப்பட்டவராக இருந்தார். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் 2011ஆம் ஆண்டு உலகக்கோப்பையினுடைய ஃபைனல்ஸ் வந்து எந்தெந்த அணிகளுக்கு இடையில் இடம்பெற்றது அப்படின்னு சொன்னால் பக்கத்து நாடுகள், அதாவது இந்தியா மற்றும் இலங்கை ஆகிய அணிகளுக்கு இடையில் இடம்பெற்றிருந்தது. டோனி தண்டே ஸ்டைலில் கடைசி போலில் வந்து 6 அடித்து அந்த ஃபைனல்ஸில் வந்து கடைசி நேரத்தில் 6 அடித்து வந்து உலகக்கோப்பையை வந்து இந்திய அணிக்காக பெற்றுக் கொடுத்திருப்பார் அப்படின்னு சொல்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த மாதிரியான நிலையில் இந்திய அணி உலகக்கோப்பையை ஜெயிச்சிட்டாங்க. குமார் சங்கக்கார கையில் க்ளோவ்ஸை கலட்டி கொண்டு சிரித்து கொண்டு வருவார். அந்த ஃபோட்டோ அந்த நேரத்தில் இல்லை, இந்த நேரத்தில் வந்து மிகவும் வைரலாக பேசப்படக்கூடிய ஒரு ஃபோட்டோவாக இருக்குது. இந்த ஃபோட்டோ வந்து நிறைய பேர் பார்த்துருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்திய அணி வந்து 28 வருஷத்துக்கு பிறகு உலகக்கோப்பையை ஜெயிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு ரீசனாக இருந்தவர் வந்து கேரி கர்ஸ்டன். இவரை பற்றியே இப்போ பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் இவர் தான் இப்போ இலங்கை அணியினுடைய கோச்சாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து வெளியாகி இருக்கிறது. சரியாக வந்து ஏப்ரல் 15ஆம் தேதி இவர் வந்து இலங்கை அணியினுடைய கோச்சாக ஒஃபீஷியலாக பொறுப்படுத்திக் கொள்வார் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. இவர் வந்து தனியாக வந்து இந்திய அணியை மட்டும் இவர் கோச்சாக இருக்கல. அதுக்கு பிறகு தென்னாப்பிரிக்காவுக்கு இருந்திருக்காரு, பாகிஸ்தானுக்கு இருந்திருக்காரு, அதை விட ஐபிஎல் 2-3 டீம்களுக்கு கோச்சாக இருந்திருக்காரு. இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு அனுபவம் மிக்க ஒரு கோச்சாக இருக்கக்கூடிய கேரி கர்ஸ்டன் வந்து இப்போ இலங்கை அணியினுடைய கோச்சாக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி வந்து வெளியாக இருக்கிறது. இவர் வந்து பழைய லிஜென்சி எல்லாம் வழி நடத்தினார் அப்படின்னு சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு அனுபவசாலியாகத்தான் இருப்பார் அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். பழைய லிஜென்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த 90s இருந்தவங்க பாருங்கள், பழைய நேரத்தில் வந்து நாங்கள் ரூம்ஸில் வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வச்சிருப்போம். அதே மாதிரி மேத்தமெட்டிக் பாக்ஸ், அதே மாதிரி இந்த நோட் கோப்பியல், இந்த மாதிரியான இடங்கள் வந்து பழைய லிஜென்ஸை வந்து ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வச்சிருப்போம். வீரேந்திர சிவாக், சச்சின் டெண்டுல்கர், டோனி, அந்த மாதிரி பழைய லிஜென்சி எல்லாம் வழி நடத்திய மிகப்பெரிய ஒரு கோச்சாக அறியப்பட்டவர் தான் வந்து கேரி கர்ஸ்டன். இப்போ பாப்பம், கண்ணாடியை திருப்பினா ஆட்டு ஓடுமா அப்படின்னு சொல்கிறது வந்து சில பேருடைய கேள்வியாக இருக்குது. இவர் சரியான முறையில் வழி நடத்தினாலும் சரியான பிளேயர்ஸ் ஒழுங்கான முறையில் விளையாடலாம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்கிறது அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்து அங்காலே இருக்குது. ஆனாலும் பார்க்கலாம், மிகப்பெரிய லிஜென்சி எல்லாம் வழி நடத்தினவர் வந்து இந்த அணியையும் சரியான முறையில் வழி நடத்துவார், தன்னுடைய அனுபவத்தை வச்சுக்கொண்டு இந்த அணியை வழி நடத்துவார் அப்படின்னு சொல்கிறது குறிப்பிடத்தக்கது. அதை விட வந்து முக்கியமானது என்ன அப்படின்னு சொன்னால் 2027ஆம் ஆண்டு அக்டோபர்லேருந்து நவம்பர் வரை வந்து வேர்ல்ட் கப் போட்டிகள் நடக்க போகுது. ஸோ இவருடைய கோச்சிங்கின் அடிப்படையில் தான் வந்து 2027ஆம் ஆண்டுக்குரிய வேர்ல்ட் கப்புக்காக வந்து இலங்கை அணி தயார் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ பார்க்கலாம், இலங்கை அணியும் வந்து அடுத்த வருஷம் வேர்ல்ட் கப்பை ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறது, அதாவது இவருடைய வழிநடத்தல் எங்களை வேர்ல்ட் கப்பை ஜெயிக்கிறாங்களா அப்படின்னு சொல்கிறதும் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஸோ கேரி கர்ஸ்டன் வந்து எதிர்வரும் 15ஆம் தேதி கோச்சாக பொறுப்படுத்திக் கொள்ள இருக்கிறாரு. பார்க்கலாம், இலங்கை அணி அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி செல்கிறதா அப்படின்னு சொல்லி.